வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோக சனி பகவானாகவும் பல வகையான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற சனி பகவானாகவும் உபஜயஸ்தான சனி பகவானாகவும் வந்து அமர்ந்து பல வகையான நன்மைகளை செய்வார். ரிஷபராசி என்றாலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி. அதனால்தான் யோகக்காரகன் என்று ரிஷபராசியான உங்களுக்கு அனைத்து ஜோதிடர்களும் சொல்வார்கள், சொல்லலாம். சனி கொடுத்தால் அதை தடுக்க மற்ற எந்த கிரகங்களாலும் முடியாது. இதே சனி பகவான் கெடுத்தால் மற்ற கிரகங்களால் தடுக்கவும் முடியாது. இப்படி சனி பகவானை பற்றி அதிகப்படியாக சொல்லலாம். இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ரிஷபராசியான உங்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. உபஜயஸ்தானம் என்றால் ராசிக்கு 11. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்தில் அமருவதும் உபஜயஸ்தானம்தான். ஆனால் கிரகங்கள் பயிற்சி பெற்று மிகவும் அற்புதமான பலன்களை தருகின்ற இடம், ஸ்தானம். மற்றபடி யோகங்கள் என்றால் அது 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தான் அந்த யோகங்களை பெற முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று சொல்லியாச்சு. உபஜயஸ்தானம் என்னவெல்லாம் செய்யும்? உபஜயஸ்தானம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக உங்களுக்கு தடையாக இருந்தது தடைகள் விலகி நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு அமையும். சொத்து சேர்க்கை உண்டு. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கட்டாயமாக கிடைக்கும். சிறு தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இரட்டிப்பான நன்மையை பெறலாம். பல ஆண்டுகளாக கடனாளிகளாக இருந்தால் கடனை அடைக்க இந்த சனி பகவான் உதவியாக இருப்பார். அல்லது நல்ல வேலைகளை ஆரம்பித்து வெற்றி பெறலாம். வெளிநாட்டுக்கு செல்லலாம். திருமண யோகம் கைகூடும். வீடு மனை அமையும். சொத்து சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றிகள் உண்டு. அரசாங்கத்தால் உதவி, நண்பர்களால் உதவி, உறவுகளால் உதவி, இது எல்லாமே கிடைக்கும். இந்த உபஜயஸ்தானத்தில் செய்யக்கூடாதவைன்னு சில விஷயம் இருக்கும். உபஜயஸ்தானம் என்று வந்துவிட்டாலே உபகலத்திரமும் உருவாக காரணமாக இருப்பார் சனி பகவான். எப்பொழுதுமே கையில் காசு பணம் நிறைய இருந்தால், நோயற்ற உடலாக இருந்தால், அனைத்து வகையான செயல்களிலும் வெற்றிகளை கண்டால் நமக்கு தலகணம் வந்துடும். அந்த தலகணமாகப்பட்டது ஏதோ ஒரு தவறான வழியில் தவறான பாதையில் சென்று சில உறவுகளையும் கையில் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆகையால் ரிஷபராசியான நீங்கள் கடந்த ஆண்டுகளில் அனுபவித்து வந்த பொருள் நஷ்டங்களும் பண விரயங்களும், உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவது, வாங்கிய இடத்தில் வீட்டை கட்டுவது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது,
கடனை அடைப்பது, நோயற்ற மனிதர்களாக வாழ்வது, புதிதாக தொழில் செய்து வெற்றி பெறுவது, திருமணத்திற்காக முயற்சி செய்து திருமணம் செய்து கொள்வது, புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தால் அதற்காக நல்ல மருத்துவரை அணுகி பல வருடங்களாக உங்களுடைய ஏக்கங்களை நல்ல மருத்துவரிடம் சென்று இறை அருளுடன் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். இது இந்த நிலையிலே இருந்தால் போதும் சாமி என்கின்ற அளவிற்கு உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும். நிம்மதி பெருமூச்சு விடலாம். இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி தவறான வழியில் செல்லாமல், தப்பாட்டம் ஆடாமல், குடும்பத்திற்கு தேவையான, உங்களுடைய வீட்டிற்கு தேவையான, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் தேடி அதை சேர்த்து வைத்து கொண்டால் உபஜயஸ்தானத்தில் 2.5 வருஷம்தான் இருப்பார். முழுமையான நற்பலன்களாக ஓராண்டு கொடுப்பார். சொந்த ஜாதகத்தில் தசாபலம் பலமாக இருந்துவிட்டால் மண்ணும் பொன்னாக மாறும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் சிறப்பான நற்பலன்களை பெறுகின்ற காலமாக இது இருக்கும். இந்த காலத்தை உங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி, உங்களுடைய வருங்காலத்திற்காக, உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள். நல்ல தசா, யோக தசாவாக இருந்தால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும். தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் சனி பகவான் அமருவார், நன்மைகளை செய்வார். இந்த காலத்தில் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கொண்டு நன்மைகளை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.